ஆக்டர், டைரக்டர், கிரிக்கெட் கமெண்டேட்டர், பல அவதாரம் எடுத்த குரல் நாயகன், கருப்பு படத்தோடைய இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி அவர்களை அரங்கத்திற்கு அழைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் அதிக அப்டேட் இந்த படத்துக்கு தான் கேட்டிருக்கீங்க. 0102 இந்த படம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி சாய் அபியங்கர் 73 வரைக்கும் சைன் பண்ணிட்டாரு. எங்கே போனாலும் சாய் அபியங்கர் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அன்றைக்கி ஹெலிகாப்டர் நிற்குது. ஸோ கம்போசிங்க்கு போகிறாராம். இங்கே பார்த்தா அட்லியோடு இருக்கார், அங்கே பார்த்தா ஜெட்லியோடு இருக்கார். சாய் அபியங்கர், நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷனாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ட்ரூவாக இந்த படம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் என்னை நம்பினது, சூர்யா சார். எவன் பண்ணுவான்? ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரு பெரிய அப்படி அண்ணாந்து பார்த்த ஒரு நடிகர்கிட்ட நான் 45 நிமிஷம் தான் கதை சொன்னேன். 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஓகே சொல்லிட்டார். ஏன் ஓகே சொன்னீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல சார். ஆனால் இவர் ஓகே சொன்ன அடுத்த ஒரு 10 நாளைக்கு யாராவது ஃபோன் பண்ணாலும் அப்படி ஆமாம் நான் தான் சூர்யா டைரக்டர் ஆர்.ஜே. பாலாஜி பேசுகிறேன். இப்படி தான் பேசினேன். இப்போ வரைக்குமே நான் அந்த மிதப்பில் தான் இருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். நம்பினது 100%. அதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆக்கிச்சு. ஐ வாண்டட் டு கிவ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் என்டர்டெய்னிங் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற, நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சூர்யா சாரை பார்க்கறதுக்கான ஒரு செகண்ட் ஆஃப். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும். த கிங் இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன். ஸோ படம் சொன்ன டேட்டில் சொன்னபடி செமையாக ரிலீஸ் ஆகும். அண்ட் பட்டாசு எடுத்து வைங்க, பண்டிகை வரப்போகுது. தேங்க்யூ. So I'd like to thank our title sponsor, Meenakshi Super Speciality Hospital, Madurai, the healthcare landmark of Madurai, Maduraiyin Maruthuva Mugavari, co-presented by Ramraj Insta Dhoti, 5 seconds la maatiko, Shakti Masala, Samayal Pudikuna, Shakti Masalam Pudikum, powered by Chennai's Amrita Aviation College, best aviation college in South India, Legs Go Holidays, travel beyond boundaries with Legs Go Holidays, VGP Universal Kingdom. Associate sponsor Bicura Scientific Slimming Clinic, we transform you. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Solamalai Institution Madurai, which offers Polytechnic Engineering and Management Studies. Exclusive digital media partner Galata, satellite partner Zee Tamil's audio label Think Music, even by Brand Avatar. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஆர்.ஜே. பாலாஜி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Put your hands together for RJB. குட் ஈவினிங்ண்ணா, வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு வாட்டி தேங்க்யூ ஸோ மச். பேஷண்ட்டாக இவ்வளோ தூரம் கண்ணியமாக ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய க்ரௌட் கட்டுக்கோப்பாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சூர்யா சார் ரசிகர்கள் நிறைய வாட்டி இப்படி இருந்ததாக பார்த்துருக்கோம். மற்றும் ஒரு முறை இதை பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த கருப்பு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த எல்லாருக்கும் மற்றும் ஒரு முறை நன்றி. எஸ் ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேச போகிறீங்க, வெயிட் பண்ணிருப்பீங்கன்றது தெரியும். பட் எங்கள் சைட்லேருந்து நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களோட மனசாட்சியை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஆசை. வித் பெர்மிஷன் மனசாட்சிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீச் போயிடலாமா? மூக்குத்தி அம்மன் படத்தில் மாதிரியே கடவுளே இறங்கி வந்து நேரில் வரம் கொடுத்தா சூர்யா சாருக்காக என்ன வரம் கேட்ப, சாய் அபிங்கருக்காக என்ன வரம் கேட்ப? சூர்யா சார் ரொம்ப நல்லவர். நான் வந்து 2 வருஷமாக பார்த்துருக்கேன். அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நடிகராக கிடையாது, ஒரு மனிதராக. அண்ட் ஸோ அவருக்கு நல்லது நடக்கணும்னு கேட்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலான்னு எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. ஸோ நான் சூர்யா சாருக்கு இது கேட்பேன். சாய் அபியங்கருக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட் இருக்குது. இஸ் அ காட்ஸ் ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இருக்கிற மியூசிக்கு, அவருக்கு இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து நேச்சுரலாக வரும்ன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா அவனை வந்து ரொம்ப நல்லா மியூசிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க.
இது இப்போ ஆரம்பிச்சிருக்கு நல்லா. இன்னும் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு இதே மாதிரி போகணும். அவருக்கு அதுக்கான பக்குவம் வேணும். இந்த புகழ், இந்த பேர் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு, அடுத்தடுத்த இடத்துல கைப்பிடிச்சி போகிறதுக்கு நல்ல காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பேன். ஸோ ஐ திங்க் இஸ் அ கிரேட் டேலண்ட். ஹி ஸ்டார்டட் வெல் அண்ட் ஹி ஹஸ் டு கோ அ லாங் வே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பஞ்சு மிட்டாய் இந்த கேள்வி கேட்டதுக்கு. முதல்ல இந்த பஞ்சு மிட்டாயை கேள்வி கேட்டவர் வந்து சேட்ட சேது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மதுரையில் இருக்கிற ஒரு ஆர்ஜே. அவர் வந்து என்னோட முதல் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஒன்றா நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம். நான் கோயம்புத்தூரில் வேலைக்கு சேர்ந்தேன், அவர் மதுரையில் வேலைக்கு சேர்ந்தார். அவர் ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன். தேங்க்யூ சேட்டை சேது, இங்கே இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணி இந்த செக்மெண்ட் எங்களுக்காக பண்ணதுக்காக. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆகஸ்ட் மாதம் 9th லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து இங்கே அழகர் கோயிலுக்கு வந்திருந்தேன். அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் ஆடி மாதமில் கருப்புசாமியோட அந்த 18ஆம் படி கருப்போட கதவு திறக்கப்படும். ஸோ அதை பார்க்குற பல லட்சம் பேரில் நானும் இருந்தேன். எனக்கு அந்த கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாரு. நானும் என் படத்தோட ப்ரொடியூசர் பிரகாஷ் பாபுவும் வந்திருந்தோம். அதுக்கு பயங்கர கூட்டம், அடித்து பிடிச்சி எப்படியோ சாமி எங்களை உள்ளே கூப்பிட்டு அந்த தரிசனம் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி பார்க்கும்போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், என் ப்ரொடியூசர் கிட்ட, திரும்பி வெளில வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம படத்துக்கு நம்ம ஆடியோ லான்ச் நடத்தினோன்னா நம்ம மதுரையில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் வி ஆர். கண்டிப்பாக இங்கே தான் நடக்க போகுதுன்னு நான் நம்பினேன். இன்றைக்கி இங்கே நம்ம இருக்கோம். இன்றைக்கி நாளில் ஃபர்ஸ்ட் இது ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த மியூசிக். இந்த படத்துக்கு பாட்டு எழுதின விவேக், தாய் அபேங்கர் தான் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கண்டிப்பாக விவேக் பாட்டு எழுதி தான் ஆகணும் அப்படின்னாரு. ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்து ராசன் அப்படின்ற வார்த்தையில் எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சாங், தட் வேர்ட். சூர்யா சார் இன்றைக்கி எவ்வளோ எலிவேட் பண்ணி அந்த ஒரு வார்த்தையில் காட்ட முடியுமா காமிச்சிருக்கீங்க. அண்ட் பா விஜய் சார், நான் கண்டிப்பாக ஒருத்தர் என் படத்தில் இந்த படத்தில் பாட்டு எழுதணும்னு நினச்சி இந்த படத்துக்கு கூட்டு வந்தவர். 2 பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, கருப்புசாமியை நம்புகிற எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப வருஷத்துக்கு இருக்க போகிற ஒரு பாட்டு வரப்போகுது. ஸோ அந்த பாட்டை எழுதின பா விஜய் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை. என்னோடய முதல் படத்துலேருந்து எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. சச் அ லெஜெண்டரி நேஷ்னல் அவார்ட் வின்னிங் லிரிசிஸ்ட். அவருக்கு எங்களோட நன்றி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இன்னொரு பாட்டும் எழுதியிருக்காரு. அது இன்னும் நாங்கள் ரிலீஸ் பண்ணல. அண்ட் விஷ்ணு ஏடவன், அவர் வந்து நயன்தாரா கவின்னு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் அவர், காடு மோடு எழுதினார் அவருக்கு. அண்ட் என் டீமில் இருக்கிற அருண் ஸ்ரீனிவாசன் அண்ட் இளம் பாடலாசிரியர் ஆதேஷ், தேங்க்யூ மச்சான், ராக்கிங். அருண் ஸ்ரீனிவாசன் வந்து என் டீமில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். சொர்க்கவாசல்ன்ற படத்தில் நான் நடிக்கும்போது அவர் தெரியும். அவர் அதில் ஒரு பாட்டு எழுதினார். இந்த படத்தில் வெறப்பா அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அருண், நீங்கள் உங்கள் அப்பா ஒரு ஞானஸ்தன், அந்த ஞானஸ்தனின் மகன் நீங்கள். உங்களுக்கும் எக்கச்சக்க அறிவு ஞானம் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் போவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி லிரிசிஸ்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் எக்ஸ்ட்ரானரி லிரிக்ஸ் அண்ட் திங்க் மியூசிக். நான் சாய் அபேங்கர் நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பினீங்க. அவர் பயங்கரமாக ஹைப் பண்ணி என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு செல் பண்ணது நீங்கள். சந்தோஷ், அவர் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு 15 வருஷமாக. இந்த படத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி எனக்கும் ப்ரொடியூசருக்கும் மியூசிக் டைரக்டரோட அப்பாக்கும் அப்படின்ற மாதிரி பல வடிவங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ திங்க் மியூசிக் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரோட பாட்டு இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னும் போது சூர்யா சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வர் ஸோ கைண்ட். அப்படியா, இது கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்கும் சார், நான் நம்பி அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி அதோட ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். சாய் அபேங்கர் 0102 இந்த படம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி சாய் அபேங்கர் 73 வரைக்கும் சைன் பண்ணிட்டாரு. எங்கே போனாலும் சாய் அபேங்கர். அவங்க வீட்டுக்கு போகிறேன், அன்றைக்கி ஹெலிகாப்டர் நிற்குது. ஸோ கம்போசிங்க்கு போகிறாராம். இங்கே பார்த்தா அட்லியோடு இருக்கார், அங்கே பார்த்தா ஜெட்லியோடு இருக்கார். சாய் அபேங்கர், நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷனாக நான் பார்க்குறேன். அண்ட் எங்களோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் இஸ் டு கெட் யூ ஆன் போர்ட். தேங்க்யூ திங்க் மியூசிக் ஃபார் தட். அண்ட் சாய் அபேங்கர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், மறுபடியும் சொல்லணும். சில பேர் வந்து கிஃப்டடாக இருப்பாங்க. அந்த கிஃப்டட் சைல்டு நீங்கள். உங்களுக்கு வந்து பேபி ப்ரோ அப்படின்னு நான் உங்களுக்கு சில நேரத்தில் மெசேஜ் அனுப்புவேன். நான் அப்படி தான் உங்களை பார்க்குறேன். 20-21 வயசு ஆகுது. பட் நீங்கள் கொடுக்குற மியூசிக், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த எல்லா பாட்டுமே முதல்ல வந்தோடனே லைட்டாக அடிக்கிறாங்க. அவர் சொன்னால் அவர் ஏதோ அவரோட பாட்டை நான் கம்மியான, உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பாட்டோட பெரிய ஃபேன், ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான். ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, போன ஜென்ரேஷன் ஃபேன்ஸ், இந்த கரண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே முதல்ல அந்த பாட்டு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் இவங்க பாட்டை, இவர் வந்த பாட்டை அடுத்த 15வது நிமிஷத்தில் அவங்க மனசுக்குள்ளே போயிடுது. நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான த நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் யூ. ஸோ உங்களை பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி ப்ரொடியூசர் ஃபேமிலியிலேருந்து 2 யங் கேர்ள்ஸ், தேவர் ஸோ எக்ஸைட்டட். காலிலேருந்து சாப்பிடல, தேவர் நர்வஸ், தேவர் கம் ஹியர். ஸோ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை ரொம்ப அசால்ட்டாக ரீச் ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் 3 நாளுக்கு மேலே அது ஊரும் பிளட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேர் படத்தில் இல்லைன்னு நான் சொன்னேன். பார்த்தா அதுக்கப்புறம் என்ன அடிக்கிறாங்க, என்னது படத்தில் இல்லையா, அவங்க சொன்ன தூக்கிடுவே, ஏய் படத்தில் வைடான்றாங்க. ஸோ உங்களோட மியூசிக் வில் பி ஹியர் ஃபார் டெக்கேட்ஸ். யூஆர் அ நியூ generational talent and thank you so much for being part of this film. உங்கள் அப்பா, உங்களோட டீம்,
மகேஷ், வர்ஷா ஃப்ரம் திங்க் மியூசிக் அண்ட் சந்தோஷ், நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சாய். அண்ட் லிரிக்ஸ் சொல்லிட்டு சிங்கர்ஸ் அசல் கோலார், பால் டப்பாவோட பாட்டு ராத்தராசன், அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு கம்மியாக கேட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் சாய் சொன்னார் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால் டப்பா, அசல் கோலார் அண்ட் எஸ்பெஷலி சிம்பு, எங்களுக்காக நீங்கள் வந்து பாட்டு பாடினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இட் டுக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் டு மேக் சிம்பு சிங், பட் he was kind enough to sing it for Surya sir, Sai Abhyankar and me. Thank you Simbu. I want to use this opportunity to thank you. And Mahalingam, ரொம்ப வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போகிற ஒரு கருப்புசாமி பாட்டு இந்த படத்தில் பாடியிருக்காரு. அண்ட் மகாலிங்கம், உங்கள் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப டிவைன். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற சிவடா, சுவாசிகா, அனகா, நட்டி சார், இந்திரன்ஸ்னு ஒரு 45 வருஷம் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு லெஜண்ட். அவர் வந்து அங்கே நாகேஷ் சார் மாதிரி நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இந்த படத்தில் எங்கே நான் ஷார்ட் பார்த்தாலும் அப்பா இவங்களாம் செம்மையாக நடிக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு எப்போவுமே ஆச்சரியப்படுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த்ரிஷா இந்த படத்தோட ஹீரோயின், அவங்களால இன்றைக்கி வர முடியல. பட் டு பி ஆனஸ்ட், 23 வருஷமாக ஒருத்தங்க அவங்களோட கேமில் டாப்லேயே இருக்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய லீடிங் ஹீரோயினாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் த்ரிஷா ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி டூயிங் தட். த்ரிஷாவாக இருக்கிறது கஷ்டம், த்ரிஷாக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி டு ஓவர் கம் ஆல் ஆஃப் தட் அண்ட் ஆஃப்டர் 23 years டு பி இன் திஸ் பிளேஸ். சூர்யா சாரோட ஃபஸ்ட் படம் நடிச்சுட்டு இப்போ 23 வருஷம் கழித்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் த்ரிஷா. யூ மேட் அஸ் ஆல் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அவங்க இன்றைக்கி வர முடியல, பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரோல் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க நடித்த நல்ல ரோலில் இந்த படம் இருக்கும். அண்ட் என்னோட எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நன்றி. அண்ட் ஜிகே விஷ்ணு இந்த படத்தோட கேமராமேன். எனக்கு பெரிய ஹீரோ வச்சு பண்ண பழக்கமே கிடையாது. நான் சூர்யா சார் மாதிரி ஒரு ஹீரோவை ஹேண்ட்லே பண்ணது கிடையாது. எனக்கு திடீர்னு சூர்யா சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் எப்படி இந்த படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது என் கையை பிடிச்சி வா நான் இருக்கேன் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தது ஜிகே விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச். அவர் பாம்பேயில் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப யோசித்து கரெக்டாக பண்ணணும்னு நினச்ச விஷயம் நல்ல டெக்னீஷியனை உள்ளே சேர்த்துக்கணுன்னுது. ஸோ முதல்ல அன்பறிவு மாஸ்டர்ஸ், அவங்க இரட்டையர்கள். இந்த படத்து மூலயமா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட. அவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா கமல் சாரே கூப்பிட்டு அப்போ அவங்கள படம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கமல் சாரோட டெக்னிக்கல் நாலேஜில் இப்போ வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு சொன்னாங்கன்னா அப்போ அவ்வளோ விஷயங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு இருந்தது. பட் எங்கள் படத்தோட ஃபுல்லாக எங்களோட மாஸ்டராக இருந்தது விக்ரம் மோர் மாஸ்டர். சூர்யா சார் தான் ரெஃபர் பண்ணார். அவங்க வந்து இந்தியில் ஒரு படம் பண்ணும்போது சூர்யா சாருக்கு தெரிஞ்சது. காந்தாரா, கேஜிஎஃப், அவனே ஸ்ரீமன் நாராயணான்னு 3 படத்துக்கு 2 படம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு படம் வந்து ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரி. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு இன்புட் கொடுத்து எங்கள் ஃபைட்டு எல்லாத்தையும் செம்மையாக என்டர்டெய்னிங்காக மாற்றி கொடுத்த விக்ரமூர் மாஸ்டர் இன்றைக்கி வரல. ஸோ அவருக்கும் நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ஷோபி மாஸ்டர். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு பாட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரானரியாக காட் மோட் கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தீங்க. அண்ட் சாண்டி மாஸ்டர் நீங்களும் ஒரு பாட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் கலை, அவர் வந்து எவன் பண்ணுவான் அமரன் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துட்டு 2 வருஷம் ஒரே படத்தில் உட்காந்தார். வேறு படமே சைன் பண்ணல. நான் சொல்லியிருக்கேன் என்னடா நீ என்ன முட்டாளா, வேறு படம் 4 படம் சமைன் பண்ணு காசு வாங்கி போடுன்னு. இல்லை இந்த ஒரு படம் வண்டி பண்ணார். ஸோ கலை தேங்க்யூ ஸோ மச். எனக்கு முதல்ல ஒரு செட்டே ஆகலை. ரொம்ப ஸ்லோவாக என்னடா இவன் இப்படி பண்ணுறான்றது. நான் வேறு 5 படம் வேறு ஒரு எடிட்டரோடு பண்ணேன். ஆனால் என் ப்ரொடியூசர் வந்து இல்லை வேறு புது எடிட்டரோடு பண்ணுங்கன்னாரு. ஸோ வி வென்ட் டு கலை. பட் ஐ எம் கிளாட் தட் திஸ் அசோசியேஷன் ஹேப்பன். அண்ட் உங்கள் கூட பயங்கரமாக செட் ஆச்சு. இந்த ரிதம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவர் இதுக்குள்ள படத்துக்கு கட் பண்ணி கொடுத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கலை. யூ ஆர் அ கிரேட் பர்சன், ஹியூமன் பீயிங் and you deserve only the best. உங்கள் ஒய்ஃப் குழந்தைய வந்திருக்காங்க. You guys are very lucky to have a man in your life like கலை. சூப்பர் கலை, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண் வெஞ்சராமூடு எங்களோட ஆர்ட் டைரக்டர், ஒரு மலையாளத்து கேரளா ஆர்ட் டைரக்டர். அங்கே எல்லாமே கம்மியாக கிடைக்கும், கன்ஸ்ட்ரெயின்டாக கிடைக்கும் போது அவரோட பெஸ்ட்டை கொடுத்து பழக்கப்பட்டவர். இங்கே ஒரு சூர்யா சார் படத்துக்கு எந்த இடத்துல ஷாட் வச்சாலும் அந்த இடம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து எதையும் முடியாதுன்னு ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லுவார். முடியாது சார், அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் போங்க அருண் பண்ணுங்க அருண் அப்படின்னா பண்ணிடுவார். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. இன்னும் நிறைய பெரிய படங்கள் நீங்கள் பண்ணுவீங்க சார். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், எல்கேஜி படம் வந்து நான் ஹீரோவாக நடித்து நானே எழுதி எடுக்கும்போது பெருசாக நிறைய பேர் நம்மளை ஐஸ்வரி கணேஷ் அவர் நம்பினாங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான் அந்த படமாக வந்தது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் போது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவர் வாங்கினார். அதுக்கப்புறம் பார்த்துட்டும் அதே அளவுக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. அண்ட் இந்த படம் நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக நம்மளை பற்றி நினைக்கிற நம்மளை நம்புகிற ஒரு ஆள் இந்த படத்தை வாங்குறாருன்னு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். அண்ட் இந்த படம் வந்து அப்டேட் கேட்டு நிறையா வாட்டி
நீங்கள்லாம் கேட்கும்போது அன்பான ஃபேன்ஸ் ஆன்லைனில் கேட்கும்போது நேரில் பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் அதிக அப்டேட் இந்த படத்துக்கு தான் கேட்டிருக்கீங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு எங்களுக்கே அப்டேட் இல்லை, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல. நிறையா எதிர்பாராத பிரேக் இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து எதுவும் சொல்ல முடியல. பட் வெளியிலேருந்து யார் ஃபஸ்ட்டு அடி வாங்குவா அப்படின்னு பார்த்தாக்க எஸ்ஆர் பிரபு. அவர் தான் ஈஸி டார்கெட்டாக இருந்தார். யாராவது அடிக்கணும் அப்படின்னா அங்கே பார் எஸ்ஆர் பிரபு இருக்கான்னு 2 குத்திட்டு வருவீங்க. பட் ஆனால் இந்த 2 வருஷம் வி ஹேட் அ வெரி வெரி டஃப் ஜேர்னி. அண்ட் எஸ்ஆர் பிரபு அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, அவரும் ஒரு ப்ரொடியூசர். அவரோட அதோ அங்கே நிற்கிறாரு. அவர் யாருக்குமே தெரியாது, வெளியே வரமாட்டார், ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டார். நான் ஃபோர்ஸ் பண்ணி நாளைக்கு கோயிலுக்கு போகலான்லாம் சொல்லி கூப்பிட்டதுனால இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா கேள்வி கேட்பாங்க, உங்களை முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடி வந்து பார்ப்பாங்க, உங்ககிட்டேருந்து எடிட்டிங்லலாம் போய் வந்து உட்காருவாங்க, இப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் டு பி ஆனஸ்ட், ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அண்ட் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட கொடுத்தது 100% ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ். என்னை கேள்வி கேட்டதில்லை, என்னை நம்பினாங்க. நான் என்ன கேட்டாலும் அதை எனக்கு கொடுத்தாங்க. நான் எழுதின படம் ஒன்று, எடுத்த படம் வேறு ஒன்று. எழுதினதில் பாதி தான் எடுத்தேன், அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். நான் எழுதின படத்தை நான் எடுக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் காரணம். வி ஹேட் அ வெரி டஃப் டைம். நிறைய நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்காத நிறையா விஷயங்கள் நடந்தது. வெளிலேருந்து அப்டேட் கேட்டால் அதுக்கப்புறம் அடுத்தவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளேயே நாங்கள் தான் இருந்தோம். எக்கச்சக்க கோடி ரூபாய் காசை போட்டு அந்த காசு வந்து அது உள்ளேயே இருக்குது. அடுத்த லெவலுக்கு போகல. எப்படி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுன்றதில் யூ கைஸ் ஹேட் அ வெரி டஃப் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை. எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ட் எஸ்ஆர் பிரபு, இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் 2 பேர் சண்டை, எஸ்ஆர் பிரபுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு சண்டை. ஆமாம், நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டிபேட் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் வி ஆர் இன் அ கிரேட் ஸ்பேஸ் நவ். தேங்க்யூ ஃபார் allowing me to take the film that I want to take. You never stopped me. You gave me everything. இது எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடச்சிது. பிரகாஷ் பாபு இந்த படம் மூலியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். என் ஒய்ஃப்க்கும் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலி கிடச்சிது. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் பெரிய ஆளுங்க, இவங்க பேரை சொல்லிட்டேன். பட் நிறைய சின்ன டீம், சூர்யா சாரோட டீம் ஃபார் எக்ஸாம்பிள் குமார், அவர் சூர்யா சாரோட ஆல்மோஸ்ட் 27-28 இயர்ஸாக அவரோட மேக்கப் மேனாக இருக்கார். அவர் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மனோஜ் சார் சூர்யா சாரோட ஃப்ரெண்ட், இஸ் அ பர்சனல் மேனேஜர். மனோஜ் சார் வந்து எங்களோட கஷ்டமான கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே சூர்யா சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தவர் அவர் தான். தேங்க்யூ மனோஜ் சார். அண்ட் ராஜசேகர் பாண்டியன் சார், ஆஸ் ஆல்வேஸ் முக்கியமான டைமில் தமிழ் சினிமாவில் போலீஸ் வர மாதிரி நீங்கள் வருவீங்க, வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தை காயினை நவுத்திட்டு போவீங்க. டப்புன்னு வரும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். டக்குன்னு வரும், ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. சார் என்ன சார் இப்படி ஆகுதுன்னா, இப்போ நடக்காது பாருங்கள் அப்படின்னுவீங்க. ஒரு ஹீரோ என்ட்ரி ஆல்வேஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூர்யா சாருக்கு பாலா 2Dலேருந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் டு. அண்ட் ப்ரீத்தி ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் நிறைய பெரிய படங்களுக்கு துரந்தர் உட்பட மேக்கப் பண்ணவங்க தான் சூர்யா சாரோட லுக்கை டிசைன் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணாங்க. தேங்க்யூ ப்ரீத்தி ஷீல் அண்ட் அவரோட டீம். அண்ட் என்னோட டீம், என்னோட ரைட்டிங் டீம். இந்த படத்தை நாங்கள் 5 பேர் எழுதினோம். கரண், கோபி அண்ட் முக்கியமாக அஸ்வின் அண்ட் ராகுல். இங்கே 2 பேர் தான் எங்கேயோ இருக்கீங்க. கொஞ்சம் எழுந்திங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். எழுந்து ஒரு வாட்டி ஹாய் வண்டி காட்டுங்க. ஹாய்ப்பா தம்பி, இருறா, எமோஷனலாக பேசினுக்கிறேன். 3 வருஷம் இந்த ஸ்டேஜுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். ஹாய்டா, பேசுகிறேன் இரு, உனக்கும் சில காமெடியும் கொஞ்சம் நேரத்தில் போடுறேன். எங்கேயோ இருக்கானுங்க இந்த அஸ்வின் ராகுல், ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டானுங்க. திமிரு பிடிச்ச டீம் என்னோடது. எங்கடா இருக்கீங்க? ஓ, எங்கேயோ அங்கே கூட்டத்தில் இருக்கீங்க. சரிப்பா, நீங்கள் எல்லோரும் அஸ்வின், நீங்கள் எல்லோரும் ராகுல்னு நினச்சிக்கிறேன். நாங்கள் 5 பேர் இந்த படத்தை எழுதினோம். 5 பேர் எழுதும்போது எங்கே இருக்காங்கப்பா? நீ அஸ்வின், நீ தான் ராகுல் இனிமே. ஓகே, அவனுக்கு வானாண்டா, பரவாயில்லடா. நல்லா எழுதினாங்க ரைட்டர்ஸ். என்னோட ரைட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பையன், இந்த ராகுல்ன்ற பையன் என்கிட்ட சம்பளம் கூட வாங்கிக்கல. சம்பளம் வாங்கிக்காமல் ஆல்மோஸ்ட் 32 மாதமாக என் கூடயே இருக்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவன் லைட்டாக பணக்காரன், நிறைய ஆட் பண்ணிருக்கான், அதனால அவனுக்கு தேவைப்படல. பட் ஆனால் உங்களோட பர்சிஸ்டன்ஸ், நெவர் கிவிங் அப் ஆட்டிடியூட். ஏன்னா எடுக்க ஆரம்பிச்சதில் டீமில் பாதி பேர் போயிட்டாங்க. நிறைய நேரத்தில் டிலேலலாம் வந்து பங்கெடுக்க முடியல அவங்களால, அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. பட் என்னை விட்டு போகாமல் இருந்த என்னோட 2 ரைட்டர்ஸ், மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், என்னோட 2 படத்தையும் என் கூட சேர்ந்து எடுத்த NJ சரவணன் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட இந்த படத்துக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்கள் இல்லை அப்படின்னா எங்கள் டீம் மொத்தமாக ஒரு யூனிட்டாக இருந்திருக்காது. இந்த படத்தில் இருக்கிற நிறையா ஹார்ட் ஒர்க் அந்த சரவணன் சாரோடது. தேங்க்யூ சார் என் கூட இருந்ததுக்கு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜெயசூர்யா, அருணாச்சலம், மணி, ஸ்டீஃபன், ஆண்ட்ரூஸ், விக்னேஷ். நீங்கள் ஒண்டி தான் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தனை விட்டனா, என்னடா மிமிக்ரிலாம் பண்ணி காட்டுறீங்க? ஆண்ட்ரூஸ், எல்லாரையும் சொல்லிட்டேனே. ஸோ என்னோடய டீம் மொத்தத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முடிக்க போகிறேன், முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் டீம், ராஜேந்திரன்,
நான் எஸ்ஆர் பிரபுவோட அதிகமாக சண்டை போட்டதோட உங்கள் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். நிறையா நமக்குள்ளே தகராறு வந்திருக்கு. நீங்கள் நான் அசிசியமாக திட்டிருக்கீங்க, பின்னாடி போய் திட்டுவீங்க, ஏன்னா டேரக்டர்ன்றதுனால என்கிட்ட சார் அப்படி சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஐ ஹேட் அ கிரேட் டைம். நீங்கள் நானும் 2 பேரும் படத்துக்கு தான் சண்டை போட்டோம். ஸோ ரொம்ப வாழ்க்கையில் டஃப்பான லெசன்லாம் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அலாவுதீன், அரவிந்த், பெருமாள், விமல் அண்ட் ஆல் த ப்ரொடக்ஷன் டீம், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஈவெண்ட் நடத்துகிற பிராண்ட் அவதார், ஹேமச்சந்திரன் அண்ட் இந்த ஈவெண்ட்டோட டைரக்டர் பிரசன்னா, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் மதுரையில் வந்து திடீர்னு வந்து பார்க்கும்போது ஆஹா செமையாக இருக்கேன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லா டீமும் முடிஞ்சுதா? ஸோ ஊடி பாபா மந்திரமாடா இன்னும் 2 மேட்ச் கழித்து போய் போடுறேன். என் மனைவி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் மை லைஃப். ஐ வாஸ் அ நோபடி. நான் 20 வயசில் இருக்கும்போது 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிறைய நேரத்தில் நான் அவைலபிளாக இல்லை, எமோஷ்னலாக, ஃபிசிக்கலாக. பட் யூ ஆர் ஆல்வேஸ் தேர். ஆஸ் அ ஃப்ரெண்ட், நான் உங்களை ஃபஸ்ட் வாட்டி காலேஜ் படிக்கும்போது நான் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னை யாருமே நம்பலை ஆக்சுவலாக. எங்கள் வீட்லேயும் அவ்வளோ நம்பிக்கைலாம் இல்லாத போது என்னை 100% நம்பினது அவங்க தான். இன்றைக்கி நான் ரொம்ப பேடான ஹஸ்பண்டாக இருந்திருக்கேன் இந்த பாஸ்ட், அண்ட் பேடான ஹியூமன் பீயிங்காக சில நேரத்தில் இருந்திருக்கேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி என்னை ரிஃபைன் பண்ணி என்னை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக, என்னோட பெட்டர் வெர்ஷனாக எவ்ரிடே நான் மாறுறதுக்கு ரீசன் நீங்கள் தான். என் ஒய்ஃப் பேர் திவ்யா நாகராஜன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோயிங் த்ரூ திஸ் 32 months அலாங் வித் மீ. ஸோ என் குழந்தைங்க, என் ஒய்ஃப், என்னோட அம்மா, 3 தங்கச்சி, தம்பி, எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையாவது விட்டுருப்பேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே எல்லா வேலையும் சின்சியராக தான் செய்கிறாங்க. ஒரு ரோடு போடுறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோடு போடுறாங்க, வெயிலில் நிற்கிறாங்க. இந்த வேலையோடு அந்த வேலை ரொம்ப கஷ்டம். இந்த வேலை நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், அதனால் பாருங்கள் என்னை வந்து எல்லோரும் புகழுங்க, அது கிடையாது. பட் ஆனால் ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப ட்ரூவாக இந்த படம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் என்னை நம்பினது, சூர்யா சார். எவன் பண்ணுவான்? ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஒரு பெரிய 27-28 வருஷமாக அப்படி அண்ணாந்து பார்த்த ஒரு நடிகர்கிட்ட நான் 45 நிமிஷம் தான் கதை சொன்னேன். 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஓகே சொல்லிட்டார். ஏன் ஓகே சொன்னீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல சார். நான் என்ன சொன்னேனே எனக்கு தெரியல. 45 நிமிஷம் தான் சொன்னேன். ஆனால் அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னது சூர்யா சார் உங்கள் படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபே வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்குமே ஆன்சர் தெரியல. ஆனால் இவர் ஓகே சொன்ன அடுத்த ஒரு 10 நாளைக்கு யாராவது ஃபோன் பண்ணாலும் அப்படி ஆமாம் நான் தான் சூர்யா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி பேசுகிறேன், இப்படி தான் பேசுகிறேன். இப்போ வரைக்குமே நான் அந்த மிதப்பில் தான் இருக்கேன். அண்ட் அவர் எப்படிப்பட்ட நடிகர்னா, அவருக்கு வந்து பயங்கரமாக 10 பேஜ் டைலாக் தேவையில்லை, அவர் கதறி அழ தேவையில்லை. கண்ணிலேருந்து அவருக்கு ஒரு ட்ராப் வந்தால் நம்ம கதறி அழுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆக்டர். இப்போ பார்க்குறோம் சில படத்தில் 70 சீன்லேயும் ஹீரோவே இருப்பாங்க, எல்லா சீன்லேயும் அவரே வருவார். ஒரு பேனாவை எடுத்து வைக்கணும்னா ஹீரோவே எடுத்து வைப்பார். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சூரரை போட்டில் பார்த்துருக்கோம், ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ரோல் இருக்கும். ஜெய் பீமில் பார்த்துருக்கோம், மணிகண்டன் கதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் he has given space for me, ஃபார் இந்திரன்ஸ் ஆக்டர். அவருக்கு, த்ரிஷாக்கு, எங்களுக்கெல்லாம் தனியாக கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் எங்கள் மேலே நடக்கும்போது சார் ஸ்க்ரீனில் இல்லைனாலும் கரெக்ட் அப்படி தான் இருந்தால் தான் நான் வரும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் டே 1 உங்ககிட்ட சொன்ன கதையை எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி எடுக்க விட்டதுக்கு, அந்த மாதிரி படத்தில் எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நான் காலேஜ் படிக்கும்போது கஜினி வந்திருக்கு, பிதாமகன் வந்திருக்கு, காக்கா காக்கா வந்தது, ஃபஸ்ட் இயரில் நான் படிக்கும்போது வந்தது, உயிரின் உயிரை பாட்டை நான் என் காலேஜில் பாடியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட சூர்யா சாரை நான் எப்படி பார்த்தேனோ அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு அவர் ஆடணும், பாடணும், சிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும், பயங்கர ஹாப்பியாக ஃபேன்ஸ் ரசிக்கிற ஒரு சூர்யா சாரை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஜாலியான, மாசான, இன்டெலிஜென்ட்டான ஒரு கமர்ஷியல் படம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் என்டர்டெய்னிங் தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற, நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சூர்யா சாரை பார்க்கறதுக்கான ஒரு செகண்ட் ஆஃப். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஹை இருந்துகிட்டே இருக்கணும், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். சூர்யா சார் வேறு மாதிரி வரணும், டான்ஸ் ஆடணும், அடிக்கணும், எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஸ், கேள்வி கேட்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணது அண்ட் நம்பினது 100%, அதுதான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆக்கிச்சு. ஐ வாண்டட் டு கிவ் யூ த பெஸ்ட். ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், த கிங் இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன். நான் நிறைய நேரத்தில் இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து டஃப்பான டைம்லலாம் கருப்பாக கூட வான்னு வேண்டிப்பேன். இப்போ வரைக்கும் என் கையை பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக கூப்பிட்டு போகிறாரு. இன்னும் அவர் கையை விடவே இல்லை. ஐ ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ். 100% சின்சியராக நான் வேலை பண்ணியிருக்கேன். இந்த 15 நாள் என் டீம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை செமையாக எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம். அண்ட் கடவுள் கடைசி ஸ்டெப்பு, கடைசி மைலையும் எங்கள் டீமை, எங்கள் எல்லாரையும் செமையாக ஓட வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓட வச்சிட்ருக்கிறார், ஓட வைப்பார். இந்த படத்தையும் மிகப்பெரும் வெற்றி படமாக ஆக்குவார். ஸோ படம் சொன்ன டேட்டில் சொன்னபடி செமையாக ரிலீஸ் ஆகும். அண்ட் பட்டாசு எடுத்து வைங்க, பண்டிகை வரப்போகுது. தேங்க்யூ. கண்ணுங்களா, செல்லங்களா, வாழ்நாளில் ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா கூட
நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரோடு தெரு வீதியில் பண்ண நல்ல காரியங்களை என்னால் மேட்ச் பண்ணவே முடியாது. ஆர்ஜே பாலாஜி அவர் சொன்னார் அந்த ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு. அது ஐ திங்க் கருப்சாமி இருந்தால் நினைக்கிறேன் அந்த ரூம்குள்ளே. எனக்கு 2 பேரையும் வந்து இணைச்சாரு, 2 பேருக்கும் வந்து எஸ் சொல்ல வச்சாரு, இவ்வளோ தூரம் பயணிக்க வச்சாரு. ஒட்டிங்களுக்காக ஒரே ஒரு தடவை அப்படி கொடுத்தீங்கன்னா So, I'd like to thank our title sponsor, Meenakshi Super Speciality Hospital, Madurai, the healthcare landmark of Madurai, Maduraiyin Maruthuva Mugavari, co-presented by Ramraj Insta Dhoti, 5 seconds la maatiko, Shakti Masala, Samayal Pudikuna, Shakti Masalam Pudikum, powered by Chennai's Amrita Aviation College, best aviation college in South India, Legs Go Holidays, travel beyond boundaries with Legs Go Holidays, VGP Universal Kingdom. Associate sponsor Bicura Scientific Slimming Clinic. We transform you. Jayachandran எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Venue partner Solamalai Institution Madurai, which offers Polytechnic Engineering and Management Studies. Exclusive digital media partner Galata, satellite partner Zee Tamil, audio label Think Music, even by Brand Avatar.